வெல்கம் டு நீட் சென்னை. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஃப்ரீ எக்ஸிட். வாட் இஸ் ஃப்ரீ எக்ஸிட்? எம்சிசி நடத்தக்கூடிய இந்த கவுன்சிலிங்ல ஃப்ரீ எக்ஸிட்னா என்ன, அதை பத்தி இம்பார்ட்டன்ட் டீடைல்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். எம்பிபிஎஸ்க்கான கவுன்சிலிங் ரவுண்ட் 1 நடந்துட்டு இருக்கு. இதுல ஃப்ரீ எக்ஸிட் பத்தி முக்கியமான டீடைல்லாம் தெரிஞ்சுக்க போறோம். ஃப்ரீ எக்ஸிட்டுக்கான ரூல் என்ன, அதை ஃப்ரீ எக்ஸிட்டை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதா இந்த வீடியோல நம்ம கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். முக்கியமா 2 கவுன்சிலிங் நடக்குது. ஒன்னு ஆல் இந்தியா எம்சிசி நடத்தக்கூடிய கவுன்சிலிங், 2வது தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் நடத்தக்கூடிய கவுன்சிலிங். இந்த 2லயுமே ஃப்ரீ எக்ஸிட் இருக்கு. ஆல் இண்டியா கோட்டாவுக்குன்னா ரவுண்ட் 1ல மட்டும் தான் ஃப்ரீ எக்ஸிட் இருக்கு. அதே தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷனா ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 2லயுமே இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ஆல் இண்டியா கோட்டாவுக்கு இந்த ஃப்ரீ எக்ஸிட்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ரவுண்ட் 1ல மட்டும் தான் நம்ம கட்டின செக்யூரிட்டி டெபாசிட்டை திரும்ப வாங்கிக்கலாம். அதுக்கு என்ன ரூல்ஸ், அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு தான் பார்க்க போறோம். அதான் ஃப்ரீ எக்ஸிட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ரிசர்வ் கோட்டாவுக்கு கவுன்சிலிங் போது 5000 ரூபாய் செக்யூரிட்டி டெபாசிட் கட்டிருப்பீங்க. அதுவே அன்ரிசர்வ் கோட்டானா 10000 ரூபாய். அதே டீம்டு யூனிவர்சிட்டிக்குனா 2 லட்சம் ரூபாய் செக்யூரிட்டி டெபாசிட் கட்டிருப்பீங்க. அந்த அமௌண்ட் திரும்ப உங்களுக்கு வேணும்னா நீங்க என்ன பண்ணணும்னா, எக்ஸாம்பிளுக்கு நீங்க ரவுண்ட் 1ல உங்களுக்கு ஒரு காலேஜ் கிடைச்சிச்சு, நீங்க அந்த காலேஜ் போய் அட்மிஷன் போட்டீங்க. ரவுண்ட் 2 கவுன்சிலிங் அட்டன் பண்ணீங்க, அப்பவும் ஒரு காலேஜ் கிடைச்சிச்சு. இப்போ நீங்க ரவுண்ட் 1ல கிடைச்ச காலேஜை விட ரவுண்ட் 2ல கிடைச்சது பெட்டர். அதனால ரவுண்ட் 1ல கிடைச்ச காலேஜ் ரிசைன் பண்ணிட்டு ரவுண்ட் 2ல கிடைச்ச காலேஜ்ல போய் ஜாயின் பண்ண போறீங்க. இதுதான் ஃப்ரீ எக்ஸிட். அப்போ உங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் கிடைச்சிரும். இதே ரூல் அடுத்தது தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன். இதுல ஃப்ரீ எக்ஸிட்னா என்ன, ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ரெண்டுக்குமே நீங்க பண்ண முடியும் ஃப்ரீ எக்ஸிட். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் திரும்ப கிடைச்சிரும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க பிரைவேட் காலேஜ் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு நீங்க செக்யூரிட்டி டெபாசிட் 30,000 கட்டிருப்பீங்க. அதே மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 1 லட்சம் ரூபாய் செக்யூரிட்டி டெபாசிட் கட்டிருப்பீங்க. இந்த அமௌண்ட் உங்களுக்கு திரும்ப வேணும் அப்படின்னாக்கா, எக்ஸாம்பிளுக்கு நீங்க ரவுண்ட் 1ல உங்களுக்கு ஒரு காலேஜ் கிடைச்சிச்சு, நீங்க இப்போ ரவுண்ட் 2 அட்டன் பண்ணீங்க, அப்போ ஒரு காலேஜ் கிடைச்சது. ரவுண்ட் 1ல கிடைச்ச காலேஜை விட ரவுண்ட் 2ல பெட்டரா கிடைச்சதால ரவுண்ட் 1ல கிடைச்சதை ரிசைன் பண்ணிட்டு ரவுண்ட் 2ல கிடைச்ச காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணிட்டீங்க. அப்போ உங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் கிடைச்சிரும். இதுதான் ஃப்ரீ எக்ஸிட்னு சொல்றோம். சோ ஓவராலா பாத்தீங்கன்னா நமக்கு தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் நடத்தக்கூடிய கவுன்சிலிங் அண்ட் ஆல் இந்தியா கோட்டாவுக்கான கவுன்சிலிங் 2 இருக்கு. 2லயுமே ஃப்ரீ எக்ஸிட் இருக்கு. சோ ஆல் இந்தியா கோட்டானா ரவுண்ட் 1 மட்டும்தான், தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷனா ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ரெண்டுமே இருக்கு. இதான் நம்ம முக்கியமா புரிஞ்சுக்கணும். அப்போ ஃப்ரீ எக்ஸிட்ல உங்களுக்கு நீங்க கட்டின செக்யூரிட்டி டெபாசிட் அமௌண்ட் உங்களுக்கு திரும்ப கிடைச்சிரும். இதுதான் புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. டவுட் இருந்தா இந்த கான்டாக்ட் டீடைல எங்களை அப்ரோச் பண்ணுங்க. நம்ம பாத்தீங்கன்னா நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ் அண்ட் கிராஷ் கோர்ஸ் கனெக்ட் பண்றோம். அதை பத்தி டவுட்டா கொரியா இருந்தா இந்த நம்பர்ல எங்களை அப்ரோச் பண்ணுங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.